மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தால் வந்து கொடுக்குறாங்களே. இது இறுதி யுத்தத்தின் போது வந்து கடந்து சென்று அதாவது இந்த பக்கம் இருந்து அடுத்த பக்கத்துக்கு வந்து இந்த கடலை தாண்டி போனவங்க. ஸோ இது வட்டுவாகல் பாலம், இதோட தொங்கல் அப்படித்தான் நாங்கள் வந்து நந்தி கடல் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அன்னைக்கு வந்துட்டு மக்கள் கடந்து சென்ற பகுதி வந்து இந்த வட்டுவாகல் பாலம் தான். முதல்ல இந்த ஏரியாவுக்குள்ள வரையிலானே இதில் கேம்ப் இருந்தது. இதுக்குள்ள வந்துட்டு அந்த மனித எச்சங்கள், அந்த எலும்பு துண்டுகள், அது பிறகு வந்துட்டு அந்த பாத்திரங்களோட பாகங்கள், பிறகு அந்த குண்டுகளோட பீச் பக்கம் பார்க்க போகிறதா இருந்தால் வந்துட்டு அதில் இருக்க கேம்பில் வந்துட்டு நம்மள்ட்ட ஐடி கார்டை வந்து வேண்டுவாங்க. இந்த சைட்டில் வந்து நீங்கள் பார்க்குற மடு பள்ளம் மாதிரி இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு பங்கர் பகுதின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி வந்து அந்த குண்டு தாக்குதலிருந்து தங்களை வந்து பாதுகாத்துக் கொள்றதுக்காக வேண்டி தோண்டப்பட்ட பங்கர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பங்கர்களுக்குள்ள என்னதான் இருந்தாலும் கூட டிரெக்டாக வந்துட்டு பங்கர்களுக்கு மேலே வந்துட்டு அந்த குண்டு இதுகள் வந்து விழுந்தா நிறைய பேர் வந்து அப்படி அதுக்குள்ளேயே வந்துட்டு மூடி இறந்துருக்காங்களாம் அப்படின்லாம் சொன்னாங்க. யுத்தத்துக்கு பிறகு வந்து இப்போ வரைக்கும் அது வந்துட்டு இங்கேயே இருக்குது. அப்படியே ஃபுல்லாக இரும்பு உள்ளாக இறந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிப்படுது. கரைத்துறை பற்று பிரதேச சபை முல்லைத்தீவு அமைப்பிடம் சுற்றுலா மையம் முள்ளிவாய்க்கால் முல்லைத்தீவு காணி அளவு 4.5 ஏக்கர் இது சுற்றுலா மையமாக வந்து மாற்றப்பட்டிருக்கு. இப்போ அப்போ முன்னால் வந்துட்டு ஆர்மி கேம்ப் இருந்தது, இப்போ வந்துட்டு சுற்றுலா மையமாக வந்து மாற்றப்பட்டது. ஸோ வந்து நாங்கள் எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமாக தான் வந்து இதில் இருக்குது. வணக்கம், இது தமிழ் தரணியில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன் அண்ட் கேஜே திவா. ஓகே, இப்போ வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பயணம் தான் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்கே சொல்கிறேன், நான் வந்துட்டு முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு வந்துட்டு இந்த பயணத்தை வந்து இன்றைக்கி நாங்கள் கொண்டு போகிறோம். மேடம், புதுக்குடியிருப்புலேருந்து முல்லைத்தீவுக்கு போய் கொண்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும் நாளைக்கு வந்து என்ன நாள்ன்னு சொல்லி நாங்கள் வந்து போன வருஷமும் அந்த வீடியோ போட்டுருந்தோம். நாங்கள் இன்றைக்கு வந்து அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் வார வழியில் நிறைய இடத்த வந்து இப்போ தயார்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதோட சேர்த்து இப்போ இன்றைய நிலை வந்து, அதாவது முள்ளிவாய்க்கால் இன்றைக்கு வந்து எப்படி இருக்குன்றதையும் வந்து காட்ட போகிறோம். அதை தாண்டி வந்து நாளைய அப்டேட் நாங்கள் தருவோம். அதாவது தெரியும் எல்லாருக்குமே வந்துட்டு வருஷம் முள்ளிவாய்க்கால் வந்துட்டு நினைவேந்தல்கள் வந்து செய்யப்படும். அந்த நினைவேந்தல் அன்னைக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் அந்த நிலம் அப்படிங்கிறது வந்து எல்லா அப்புறம் வருஷம் காணொலியில் பார்ப்பீங்க. ஆனால் அதுக்கு முதல் நாள், ஒரு நாளுக்கு முதல் நாள் வந்துட்டு அந்த இடம் வந்து எப்படி இருக்கும் அண்ட் வந்துட்டு இந்த இறுதி நாளில் வந்துட்டு உண்மையில வந்துட்டு கஞ்சை வந்து எதுக்கு கொடுக்குறாங்க அண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து தான் காண்பிக்க போகிறோம். அதை தாண்டி வந்து இப்போ கஞ்சி கொடுக்கறதுக்கெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் இலங்கை அரசாங்கத்தால் வந்து நிறைய தடை வைக்கிறது. ஆனால் தடைகளை மாதிரி வந்து எல்லாம் வந்து செய்கிறவங்க அந்த செய்யணுன்றதுக்காக அதை தாண்டி இப்பயும் வந்து இந்த கஞ்சி கொடுக்குறது எல்லாமே ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாம் வந்துன்னு சொல்லி நாங்கள் நியூஸில் எல்லாம் பார்த்துனாங்க. அப்படி பிரச்சனைகள் இருக்கும்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்தாங்க. சரி பார்ப்போம் உண்மையிலே வந்து உண்மை நிலவரம் என்னன்னு சொல்லி நாங்கள் அப்படி வந்து உங்களுக்கு காட்டுறோமே. ஓகே, இப்போ வந்து நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், இதுதான் வட்டுவாகல் பாலம். முன்னாடியே வந்து வீடியோவில் நாங்கள் காண்பிச்சிருப்போம். ஆனால் இப்போ வந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு அதிகமாக இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க வந்துட்டு பார்க்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறதுல நிறைய வீடியோவில் காட்டுறது வந்து உண்மையிலே வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குங்க அளவுக்கு வந்து சொல்ல தேவையில்லை. புதுசாக ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால் சொல்லலாம். என்னன்னு சொல்லி சொன்னால் இறுதி யுத்தத்தையும் வந்து கடந்து சென்று அதாவது இந்த பக்கம் இருந்து அடுத்த பக்கத்துக்கு வந்து இந்த கடலை தாண்டி போனவங்க. ஸோ இது வட்டுவாகல் பாலம், இதோட தொங்கல் அப்படித்தான் நாங்கள் வந்து நந்தி கடல் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இது வந்துட்டு ஒரு முகத்துவாரத்தோட வந்து முடியுது, அதாவது கடலோட வந்து கலப்பாக வந்து முடியுது. மழை டைம்லலாம் வந்துட்டு இந்த பாலம் அப்படியே மட்டும் அப்படியே வந்து நிறைஞ்சிரும். வெள்ளை டைம்ங்கிறது வந்துட்டு நிறைஞ்சிரும். ஸோ அன்னைக்கு வந்துட்டு மக்கள் கடந்து சென்ற பகுதி வந்து இந்த வட்டுவாகல் பாலம் தான். எப்படி இருக்கு உடஞ்சி போய். நிசப்தமா இருக்கு, காஞ்சி போயிருக்குடா பையன்.
ரைட், இது வந்து முல்லைத்தீவு டவுனுக்கு போகிற ஏரியா. எல்லாருக்கும் தெரியும். மேந்தமே நீங்கள் விளங்குப்படுத்தி போகிறீங்கன்னு சொல்லி கேட்கலாம். தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த சைடு வந்து போனால் டவுன் பக்கத்தால் வருது. அப்படி எங்கிட்ட போனால் வந்துட்டு டவுனுக்கு போகாமல் அப்படியே சைடால் போகிறது, அதாவது கோட்ஸ் பக்கம் போகிறது அந்த சைடு. இது வந்து அப்படியே டிரெக்டாக வந்துட்டு இப்படி டவுனுக்கு போய் வரக்கூடிய பாதை இது. இப்போ முள்ளிவாய்க்கால் தான் வருது. முல்லைத்தீவு டவுனோட நிலவரம் வந்து இதுதான். யாருமே காணாத மாதிரி இருக்கு. ஆனால் போன வருஷம் பிறகுள்ள வந்து நிறைய பேர் நிறைய அந்த வண்டிகள் எல்லாம் அந்த நடமாட்டம் அந்த இது வந்து கூடவா இருந்தது. ஆனால் இப்போ ஒன்றும் பெருசாக இல்லை. முல்லைத்தீவு பகுதியிலேருந்து நிறைய பேர் வந்துட்டு வேறு பகுதியில் குடியேறி போயிட்டாங்க. அந்த முன்னுக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் உண்மையை வந்து ஆரம்பத்தில் ஒரு வீடியோ செஞ்சினாங்க சம்மந்தமாக வந்து முல்லைத்தீவு நேரம் அப்படி இருக்குன்ற எல்லாம் வீடியோ செஞ்சினாங்க. அதெல்லாம் வந்து பார்க்காதவங்க போய் பாருங்கோ, அது லிங்க் தரோம். இன்றைக்கு உண்மையில வந்து இன்னும் பரபரப்பாக இருக்குது, அதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்றது தான் உண்மையிலே வந்து நாங்கள் காட்டுவோம் நினைச்சினாங்களா. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம முள்ளிவாய்க்காலுக்கு அங்கே போயிட்டு அங்கே இருந்து அப்படியே நம்ம முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுப்பாங்க. இப்போ அந்த ரோட்டில் எல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. அதாவது ஒரு யுத்தத்தில் ஒரு கடைசி நேர உணவாக இருந்தது. நாங்கள் போன வருஷம் வந்து அதை குடிச்சிருந்தாங்க. இந்த தரம் உங்களுக்கு 2வது தரம்ன்றால உங்களுக்கு தெரியும் அதை பற்றி. ஓகே, நம்ம இப்போ அங்கே எப்படி போவோம்னு. ஓகே, நாங்கள் வரக்குள்ளேயே வந்து பார்த்து வந்து நாங்கள் நிறைய இடத்துல வந்து ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அந்த நிறைய இடத்துல நாங்கள் நின்று குடிச்சினாங்க. இப்போ இது வந்து டவுன் ஏரியா. ஆனால் அதிகமாக வந்து இந்த சிரட்டைக்குள்ளே தான் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து இந்த கப்பு இதாக வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு சங்கத்தால் கொடுக்குறாங்கன்னு, மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தால் வந்து கொடுக்குறாங்களே. இது மறந்து போவதற்கு இது ஒன்றும் கனவல்ல, பல ஆண்டுகள் கடந்தும் எரிந்தும் கொண்டிருக்கும் என் இனத்தின் வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குற இந்த ஒரு பிக்ஸ் தான் வந்துட்டு அங்கே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு பிக்ஸை தான் எல்லா இடத்துலையும் வந்து பேனர்களில் வந்து வைப்பாங்க. நிறைய இடங்களில் வந்துட்டு பேனர்கள் கூட வந்து வைக்க இயலாது. ஆனால் நார்மலாக வந்துட்டு காமிச்சு கொடுக்குறாங்க. சொன்ன மாதிரி இந்த வருஷம் வந்துட்டு நிறைய தடைகள் வந்து இருக்குது. அப்போ தடைகளை தாண்டி தான் கொடுத்து கொண்டும் இருக்கிறாங்க. நாங்கள் இது தாண்டி அப்படியே வந்துட்டு கண்டினியூவாக முள்ளிவாய்க்கால் பகுதிக்குள்ள, அதாவது இறுதி யுத்தம் நடந்த பகுதிக்குள்ளே போய் இப்போ நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நாங்கள் போக காண்பிக்கிறோம். அப்படியே வந்து சன நெரிசல் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஆனால் நாளைக்கு வந்து எப்படி இருக்குன்றது வந்து நாளைக்கு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து தெரிய வரும். ஸோ நான் போன வருஷம் கூட நாங்கள் முதல் நாள் வந்து பார்த்துட்டு போனோம்னாங்க, யாருமே இல்லை. நாளைக்கு இங்கே ஏதாச்சும் இன்னும் நடக்குமான்ற மாதிரி ஒரு டவுட்டில் தான் போனோம். ஆனால் அடுத்த நாள் வந்து பார்த்தா வாகனம் பார்க் பண்ணுறது கூட இடம் இல்லாமல் அந்தளவுக்கு நிறைய பஸ்ஸுகளும் காரு டொலிஃபினோ அதோ இதுன்னு சொல்லி நிறைய வாகனங்கள் வந்து இருந்துச்சு. இப்போ முந்தைய நாளே சோடிச்சிட்டாங்க. முதல் நாளே சோடிச்சிட்டாங்க. ஆனால் போன வருஷம் இப்படி இல்லை. ஒரு வருஷம் நைட்டில் தான் செஞ்சவங்க பாலில் வந்து பார்த்துட்டு போனாங்க முந்தைய நாள். ஆனால் ஒன்றுமே நடக்க இல்லை. இப்போ இந்த அதாவது நாங்கள் இப்போ இந்த வார டைமோட போன வருஷம் வந்து லேட்டாகி தான் வந்து நாங்கள் மதியத்தில். ஆனால் அப்போல்லாம் வந்துட்டு யாருமே இல்லாமல் அப்படியே இருந்தது. இப்போ ஏரியா எல்லாமே முடிஞ்சுது.
ஆரம்பத்தில் வந்து முள்ளிவாய்க்கால் பற்றி எங்களுக்கு இடமே தெரியாமல் ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்து போனதுக்கப்புறமா இன்னையோட வந்துட்டு 4 வாட்டி கிட்ட இந்த இடத்துக்கு வாரோம்னு நினைக்கிறாங்க. நிறைய தினம் வந்திருக்கும் கூட என்ன அப்படியே கூடத்தில் முன்னாடி வந்து சின்ன ஒரு இதொன்று இருந்தது. அதாவது ஒரு மாதிரி இருக்கு நம்ம இங்கே ஏரியாவை வரக்குள்ள வந்து அதாவது அந்த ஒரு ஃபீல் உண்டு, சேட் மூட் ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து இந்த பிரசாந்த் பங்கர் எல்லாம் இந்த நிலம் ஒதுக்கி இருக்காங்க போல இருக்கானே. நாங்கள் முதல் வாட்டி வந்தப்போ வந்து இந்த இடத்துல காட்டினவர் ஒரு ஐயா வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு ஐயா தான் வந்து காட்டினவர். இதுக்குள்ளே வந்துட்டு அந்த மனித எச்சங்கள், அந்த எலும்பு துண்டுகள், அது பிறகு வந்துட்டு அந்த பாத்திரங்களோட பாகங்கள், பிறகு அந்த குண்டுகளோட துளை, அந்த ஒவ்வொரு அந்த சிதல்கள்னு சொல்லி ஒன்று தான் வந்து காட்டினது வந்து இந்த இடத்துல. ஆனால் இப்போ இந்த இடத்த வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஜேசிபி பெக்கோ போட்டு வந்து ஒதுக்கி காணியை வந்து மாற்றிட்டாங்களே, ஏதோ செய்ய போகிறாங்க போல் இருக்குது. இப்போ இந்த இடமெல்லாம் வந்துட்டு கூட அந்த குண்டுகள் வீசப்பட்டப்போலாம் வந்துட்டு பாதுகாப்பு தேடி வந்து இருந்த பங்கர்கள் அது இதில் தான் இருந்தது. அதெல்லாம் வந்து காட்டினவங்க. அதெல்லாம் வந்து அந்த பக்கம் வந்து இன்னும் நிறைய வந்திருக்கு. ஸோ அந்த அங்கால வந்து போனதெல்லாம் வந்து காட்டுவாங்க, நிறையவே இருக்குது. இதெல்லாம் தான் இந்த இதில் தான் காட்டணும் மனித எச்சங்கள் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் வந்து அவர்கிட்ட தான் அதை பார்க்குறவங்களா அநேகமாக வந்துட்டு இப்போ வெளிநாடுகள் வந்துட்டு வர வெள்ளையர்கள் கூட வந்துட்டு இங்கே வந்து பார்க்க வராங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிறவங்களை வந்து காண்பிக்கிற இந்த இடத்த வந்து கூட்டி கொண்டு காட்டுவாங்க. இந்த மனித எச்சங்கள், பங்கர்கள், பிறகு வந்துட்டு குண்டுகளோட சிதறல்கள் அதுன்னு சொல்லி எல்லாம் காட்டுவாங்க. ஆனால் இப்போ அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது வந்துட்டு அந்த டைம் வந்துட்டு ஆர்மிகளால் வந்து பாதுகாப்புக்காக வைக்கப்படுற அந்த பாதுகாப்பு கம்பி முள்வேலி இதில் மட்டும்தான் இப்போ இடத்துல இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த சைடு வந்து அப்படியே போனோம்னு சொன்னால் முள்ளிவாய்க்கால் தொங்கல் பகுதி. ஸோ அதில் வந்துட்டு கேம்பவுண்ட் இருந்தது. இப்போ வந்து தூக்கிப்பட்டுட்டோ இல்லையோன்னு சொல்லி தெரியும். நான் வங்காளம் போய் பார்ப்போம் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நாங்கள் காண்பிக்கிறோம் கண்டிப்பாக. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம பீச் பக்கம் பார்க்க போகிறதா இருந்தால் வந்துட்டு அதில் இருக்க கேம்பில் வந்துட்டு நம்மள்ட்ட ஐடி கார்டை வந்து வேண்டுவாங்க. அதாவது நம்ம ஒரு 6-7 பேர் போகிறோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அதில் ஒருத்தரோட ஐடி கார்டை வந்துட்டு பாதுகாப்புக்காக வேண்டி வேண்டுவாங்க. நாங்கள் முதல் தடவை வந்து இங்கே வந்து அந்த பீச் பக்கம் பார்க்க போனப்போ அந்த பீச் பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அரிசி இதுகள் பழங்கள் இதுகள் ஏதோ வந்த ஒரு பெரிய ஒரு கப்பல் ஒன்று வந்துட்டு அது வந்து அடித்து தாக்கி அந்த இது அந்த கப்பல் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த டேங்க் இது ஒன்று இருக்குது, அந்த போருக்காக பயன்படுத்தப்படுற அந்த டேங்க் இது ஒன்று. ஸோ அந்த அப்படியான ஒரு சில இதுகள் வந்துட்டு அங்கே இருக்குது. அதை பார்க்குறதுக்கு வேண்டி போகிறோம். அப்போ தான் வந்துட்டு அதில் இருக்க கேம்பில் வந்துட்டு அந்த ஐடி கார்டை வந்துட்டு பறிமுதல் செய்தவங்க அது பாதுகாப்பு கருதி வந்து அதை வேண்டி வச்சுப்பாங்க. நம்ம போயிட்டு திரும்ப வரும்போது வந்து அந்த ஐடி கார்டை வந்து நம்மக்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. அந்த சைடெல்லாம் வந்துட்டு பெக்கோ இதுகள் போட்டு வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் வந்து ஒதுக்கே இல்லை. இந்த சைடில் வந்து நீங்கள் பார்க்குற மாடு பள்ளம் மாதிரி இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு பங்கர் பகுதின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி வந்து அந்த குண்டு தாக்குதலிருந்து தங்களை வந்து பாதுகாத்து கொள்றதுக்காக வேண்டி தோண்டப்பட்ட பங்கர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கேருந்து ஐயா போன வாட்டி நம்மக்கிட்ட கொடுத்த அந்த பேட்டியில் வந்துட்டு சில பங்கர்களுக்குள்ள என்ன தான் இருந்தாலும் கூட டிரெக்டாக வந்துட்டு பங்கர்களுக்கு மேலே வந்துட்டு அந்த குண்டு இதுகள் வந்து விழுந்தா நிறைய பேர் வந்து அப்படி அதுக்குள்ளேயே வந்துட்டு மூடி இறந்துருக்காங்களாம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து அவங்க நேரடியாக அவங்க அந்த அனுபவிச்சதை வந்து சொல்லுவாங்க. அப்படி இது பார்த்திங்கன்னா தெரியும் ஷீட்டு அது இதுன்னு சொல்லி எல்லாமே வந்து உடஞ்சி போயிருக்கு. இப்போ கூட நிறைய பேர் இந்த காட்டு பக்கங்கள்லாம் போகிறேன்னு சொன்னால் பயப்படுவாங்க போல இருக்குன்னு சொன்னால் தெரிந்தானே. இப்போ அந்த ஆயுதங்களோட அந்த பீஸ் அது இதுன்னு சொல்லி எல்லாமே கிடக்கும். ஸோ எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை உள்ளே போகிறது, நம்ம உள்ளே போய் அதை வந்து காண்பிக்கிறது. இப்போ இங்கே இருக்கிற இந்த பிரதேசவாசிகள் இந்த மக்கள் வந்து அவங்களுக்கு பழக்கமாக இருக்கும் இந்த பக்கங்கள் வந்து போய் வர்றது. ஸோ அவங்க போய் வருவாங்க. இதால் போய் என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் விறகுக்கோ அதுக்கோ இதுக்கோன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து போய் வருவாங்க அவங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு 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 சாந்தம் அப்படியே அமைதியாக இருக்குது இந்த ஏரியாலாம் பார்க்குறதுக்கு. ஒரு சத்தங்கள் வெளிச்சத்தங்கள் அதுன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. ஆக்கள் நடமாட்டம்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. வந்தாலே அந்த மனசு ஒரு மாதிரி அந்த சேட அப்போது அதாவது வந்து 2009 இறுதியில் நடந்ததுக்கு அப்புறமா இருந்து இப்போ வரைக்கும் இந்த பூமி இந்த மண் வந்து இப்படி தான் ஒரு உறங்கு நிலையில் தான் இருக்குது, உறங்குன மாதிரி அப்படி. இப்போ வந்து 15 வருஷம். ஸோ 15 வருஷமாக வந்து இந்த பகுதி வந்து இப்படி தான் இருக்குது.
எந்த ஒரு கலகலப்புகளோ இதோ எதுவுமே இல்லாமல் நிலையில் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் அதை வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கோ சொல்லி தெரியாது. நீங்களாம் நேரில் வந்து இந்த பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இதை வந்து உணரும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். வீடியோ மூலம் பார்க்குறதுக்கு ஒரு காட்சியாக மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து பார்த்த இதை தான் அந்த உணர்வுகள் சொல்லுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதான் அது வந்து முதல் வாட்டி ஃபெஸ்ட்டுக்கு வரவங்களுக்கு வந்து அந்த 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 ஃபீல் கொடுக்கும். அதை வந்து உணர்வாங்க இந்த பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா நம்ம அதுக்கு முதல்ல வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம வீடியோவில் தான் பார்த்துருப்போம். முள்ளிவாய்க்கால் கேள்விப்பட்டிருக்கிறோம். முள்ளிவாய்க்காலில் கடைசி வந்து மக்கள் கொத்த இறந்த இடம் இதுதான்றதை வந்து வீடியோக்களாக்கள் பேசி கேட்டிருப்போம். அதே மாதிரி நம்ம காணொலிக்குள்ளே பார்த்துருப்போம். ஆனால் அதே ஸ்பாட்டுக்கு அந்த இடத்துக்கு வந்து நம்ம நேரடியாக வந்து வரும்போது அந்த இடத்துல நம்ம காலை பதிக்கும் போது தான் வந்து தெரியும். இந்த இடம் தானா, இந்த இடம் அப்போ எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கொஞ்சம் இதைஞ்சு பார்க்கும்போது தெரியும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு உலக தகரத்தோட இது. ஆனால் தகரம் இல்லை, இது வந்துட்டு கனமாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் கட்டி, இது தகரம்ன்றதுக்குலாம் இல்லை, இரும்பு கட்டி அந்த போட்டில் இருக்கும். அந்த கீழே அந்த மடிவில் இருக்குது அந்த அப்படியானது. இப்போ ஆரம்பத்தில் இங்கே இருக்கிற இரும்பு துண்டு மாதிரி வந்து நிறைய இருக்குது இங்கால. அந்த கப்பல்கள் நான் சொன்ன மாதிரி டேங்க் அது இதுன்னு சொல்லி நிறைய இதுகள் வந்து இருக்குது. ஸோ வந்து அந்த கப்பல் வந்து அடித்து அதில் இருக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரி, ஒரு வரலாறை வந்துட்டு இலங்கை அரசாங்கத்தினால் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு பொறிக்கப்பட்டது. அது ஒரு ஸ்டோரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுதானா என்னென்னு சொல்லி வந்து தெரியாது. ஆனால் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் போன வீடியோவில் வந்து அதை வாய்ச்சி காட்டுறோம் இதுதான் இருக்குது அப்படி சொல்லி. ஆனால் வேறு வரலாறுகளையும் வந்து சில பேர் வந்துட்டு கமெண்டில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய காட்டு ஏரியாவுக்குள்ளே போயிருக்கேன். இப்போ நெடுங்கணி சைடு அந்த சைடு போயிருக்கேன். இருந்தது அவ்வளோ காடுன்றதுக்கு இல்லை, அந்த இடத்துக்கு வந்தோடனே ஓகே. இப்போ ஆரம்பத்தில் வந்துட்டு செக் பாயிண்ட் உண்டு. அதாவது கேம் பாயிண்ட் வந்து இங்கே இருந்தது. கேம் பாயிண்ட் அண்ட் இடத்துல வந்து செக் பாயிண்ட். அதாவது அங்கே போகணுன்னு சொன்னால் ஒருத்தர் செக் பண்ணிவிட்டு ஐடி கார்டு பண்ணிட்டு தான் அங்கே விடுவாங்க. நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து அவங்களோட வழிபாட்டு தெய்வம், அதாவது புத்தரோட இது ஒன்று வந்து இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு அரச மரமும் இங்கால அவங்கள்ட்ட கேம் இருந்ததுக்கான அடையாளம் என்று சொல்லி பார்க்கையில் வந்துட்டு எதுவுமே இல்லை. மரங்கள் அதுக்கு போகிற வழியில் தான் என்ன சொன்னால் அந்த கட்டடங்களை கூட உடைச்சிட்டாங்க போல இருக்குது. எதுவுமே இல்லை இருக்குது. அண்டு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இரும்பு பெட்டகம் அந்த இது ஒன்று இருக்குது, பெட்டி மாதிரி. அப்படி அது வந்து ஒரு சிப், அதாவது ஒரு கப்பலோட ஒரு கீழ்ப்பாகம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அங்கே கடற்கரை பீச்சு தொழிலுக்கு போகிறவங்கள்ட்ட பாடிகளுக்கு போகிற ஒரு வழி. வெஞ்சால பக்கம் வாரதாக இருந்தால் வந்து அதிகமாக வந்து இங்கே இந்த பகுதிக்கு புதுசாக வரவங்க இதை பார்க்குறதுக்காக வேண்டி வரவங்க தான் வருவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து வேறு யாராச்சும் வரதாக இருந்தால் வந்து இந்த தொழில் கடல் தொழில் செய்கிறவங்க தான் வந்து பீச்சு தொழிலுக்காக வரவங்க தான் வந்து வருவாங்க. பார்க்கக்குள்ள வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இன்றைக்கு வந்துட்டு அதிகமாக வந்து இன்றைக்கும் நாளைக்கும் நிறைய மீடியாக்களை வந்து இங்கே வந்து வரும். சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் ஃப்ரீக்வன்சியில் வந்துட்டு ஏங்கிற எந்த ஒரு ஊடகமாக இருந்தாலும் சரி வந்துட்டு இன்றைக்கும் நாளைக்கும் வந்துட்டு அநேகமாக வந்து நிறைய பேர் வந்து வருவாங்க. இந்த இடங்களை பற்றின ஸ்டோரிகளை வந்துட்டு சொல்லுவாங்க. இப்போ இங்கே ஆட்கள் வந்து குறைவு அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொல்லி தெரியாது. அந்த கரவலை இழுக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஆட்கள் வச்சு தான் அதிகம் இழுப்போம். ஆனால் இங்கெல்லாம் வந்து டிராக்டரெல்லாம் இழுப்பாங்க. அது இப்போ காலையில் இழுத்துருக்க நாங்கள் காண ஆனால் இப்போ இல்லை, நாங்கள் போன வாட்டி வரும்போது அந்த சைடு வந்து இழுக்க ஸ்டார்ட் பண்ணுவோங்க. இந்த டேங்கை தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். யுத்தத்துக்கு பிறகு வந்து இப்போ வரைக்கும் அது வந்துட்டு இங்கேயே இருக்குது. யாருமே வந்து அகற்றுறதுக்கான வாய்ப்புகளை அவங்க எடுக்கலை. இப்படியே அது மக்கி மண்ணோட மண்ணாக போகும். அது வரைக்கும் அதை யாரும் இன்னும் இதே மாட்டாங்க. இங்கே வரேன் அப்படியே ஃபுல்லாக இரும்பு உள்ளாக இறந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிப்படுது. இந்த கண்ணாடியோட ஸ்டாங்கை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும். நாங்கள் முன்னாடி வீடியோலையும் சொல்லியிருந்தோம். செம்மக்கானம் புல்லட் ப்ரூஃப் வந்து இந்த கிட்ட பாருங்க, கிட்ட கட்டுரு. இது வந்து செம்மக்கானம். அதே மாதிரி கிட்ட அடுக்கி நிறைய கிளாஸை வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ வந்துட்டு அவ்வளோ ஒரு கனமாக வந்து இருக்கும். ஆனால் வந்து எல்லாமே வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு இரும்புகள் தான் இங்கே அங்கன்னு சொல்லி. ஆனால் அந்த ஒரு இரும்புகளை யாருமே வந்து தூக்காமல் அது இங்கே அப்படியே இருக்குன்றது தான் வந்துட்டு ஒரு ஆச்சரியமானது. இதை பார்க்கும்போது மலைக்கல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அது வந்து மலைக்கல் கிடையாது. ஃபுல்லாக வந்து அப்படி இரும்பு உலோகம் உருக்குனது தான் வந்து. இதெல்லாம் எப்படி இவ்வளோத்துக்கு வந்துச்சுன்னு சொல்லி தெரியாது, எப்படி தூக்கி வந்தாங்களே சொல்லி தெரியாது. அங்கே பார்க்க எல்லாமே வந்துட்டு இரும்பு உலகங்கள் தான். உப்பு காற்றுக்கு இன்னும் அதிகமான வருஷத்துக்கெல்லாம் வந்து இருக்கான்னு நினைக்கிறேன். எப்படியுமே வந்து இப்போ பக்கத்தில் அந்த உப்பு காற்றுன்றதுனால
இத்து இறந்துருவேன்னு நினைக்கிறேன். அதனால அப்போ வேகமாக வந்து துருப்பிடிச்சிட்டு நிறைய இரும்புகள்லாம் வந்துட்டு எல்லா இடத்தையும் அந்த இரும்புகள் தான் வந்து கைவிடப்பட்ட நிலைகள். இந்த நான் சொல்லியிருந்தேன் இங்கே வந்து உடைஞ்சிருக்கிற அந்த கப்பலோட பேர் தான் அந்த பரா 3 கப்பல், பரா 3. 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2009ஆம் தேதி வந்துட்டு ஜோர்தான் நாட்டிலிருந்து சாந்தமான கப்பல் இந்தியாவின் ஆந்திரா பிரதேசத்திலேருந்து தென்னாப்பிரிக்கா நோக்கி சென்று கொண்டிருந்த வேலைதான் இயந்திரக்கோளாறு காரணமாக ஆழ்கடல் அந்த மாதிரி தப்புன்னு சொல்லி அந்த ஸ்டோரி வந்து அப்படியே கொடுத்துருந்தாங்க அவங்க. வீடியோ கிளியர் வந்து எவ்வளோக்கு இருக்க மாட்டேன் சொல்லி தெரியாது. என்ன சொன்னால் வெயில் வந்து மேலே தான் இருக்குது, அதனால் வந்து எல்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்து பிளக்காக தான் தெரியும் உங்களுக்கு. இந்த இருக்குது அந்த கப்பல் பரா 3 அப்படின்னு சொல்கிற அந்த கப்பல் கரை ஓரம் தான் வந்து அப்படியே ஒதுங்கின மாதிரி இருக்குது. எவ்வளோ பெரிய கப்பல்ண்ணே, பெரிய கப்பல் அது. அங்கேருந்து அப்படியே போய் அந்த தொங்கல் வரைக்கும் கடும் பெரிய ஒரு ஷிப்பாக இருந்தது, பெரிய கப்பல் இது. முதல்ல இந்த ஏரியாவுக்குள்ள வரையிலானே ஏனண்டா இதில் கேம்ப் இருந்தது. நான் சொல்லியிருந்த மாதிரி தான் நான் ஆரம்பத்தில் வரக்குள்ள வந்து நம்ம ஐசியை ஒன்றை கொடுத்துட்டா நீங்கள் போகலாம், யார் ஒரு ஆள் ஐசியை கொடுத்துட்டான்னு போகலாம். ஆனால் இப்போ அது இல்லை, ஏன்னு தூக்கிட்டாங்களோ தெரியல. இப்போ எல்லாம் வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்க போல. ஓகே, இந்த பெரிய கடல் போகும்போது தூரத்தில் காட்டி போனது அப்படி இருக்குது. அவ்வளோ இரும்பு ஊருக்கு செஞ்சுருக்காங்க எப்படியே. பயமாரி இன்னும் கண்ணி விடுங்க. என்ன கனமாக இருக்கணும் வரண்டா அந்த இரும்பு மடக்கே இல்லை. அப்போ எப்படி கொண்டு வந்தாங்க இதுதான் தெரியும். அங்கேருந்து இஞ்சி எப்படி அப்போ இவ்வளோ வெயிட் எப்படி கொண்டு வந்திருப்பாங்க? இங்கே இருந்துக்கு போகிற கடல் முதல்ல அப்படியே என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க. டயராடா என்ன டயர் வச்சு தெரியல, வரதையும் கட்டி எடுத்து வந்தாங்களோ இல்லை அப்படி என்ன தெரியல. எப்படி எப்படி இருக்குன்னு கொண்டு வர இருந்தாலும் உண்டா இது வெயிட் இந்த இது எல்லாம் என்ன வெயிட்டாக இருக்குது, இந்த இருக்குது இதே வந்து என்ன வெயிட்டாக இருக்குது. அப்புறம் அங்கேருந்து கொண்டு வந்தாங்க. பெரிய ஒரு கேம் போட்டு இருந்தேன் உண்டு எங்கள் ஆள். இந்த மரம் இருக்குது இந்த சைடெலாம் வந்துட்டு கேம் அந்த சின்ன சின்ன கட்டடங்கள்லாம் இருந்து அதெல்லாம் உடைச்சி எடுத்துட்டாங்க. அந்த இடத்துல மட்டும் ஏதோ ஒன்று இருக்குது. பாபா போவோம் போவோம். நம்ம என்ன எழுதிக்க இந்த மரத்தில் வாசம் அறிவித்தல் கொடுத்துருக்காங்க. கரைத்துறை பற்று பிரதேச சபை முல்லைத்தீவு அமைப்பிடம் சுற்றுலா மையம் முள்ளிவாய்க்கால் முல்லைத்தீவு காணி அளவு 4.5 ஏக்கர். கரைத்துறை பற்று பிரதேச சபைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இங்கு மரம் தரித்தல் மற்றும் ஏனைய செயற்பாடுகள் முற்றாக தயார் செய்யப்பட்டுள்ளது. அது வந்து சுற்றுலா மையமாக வந்து மாற்றப்பட்டிருக்கு. இப்போ அப்போ முன்னால் வந்துட்டு ஆர்மி கேம்ப் இருந்தது, இப்போ வந்துட்டு சுற்றுலா மையமாக வந்து மாற்றப்பட்டுட்டு. ஸோ வந்து நாங்கள் எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமாக தான் வந்து இதில் இருக்குது. அதை நாங்கள் சொல்லலை, வந்துட்டு பிரதேச சபையால் வந்துட்டு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து எந்த ஸ்போர்ட்டில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுண்டிக்குள்ள யங்ஷன் அப்படி சொல்லுவாங்க, சுண்டிக்குள்ள சந்தி. ஸோ அந்த இங்கே வருஷம் வந்துட்டு இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சை வந்து கொடுப்பாங்களாம். அன்றது போன வருஷம் கூட நாங்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் அந்த ஒரு முள்ளிவாய்க்கால் கஞ்சை வந்து குடிச்சிருந்தோம். இதே மாதிரியான ஒரு டெக்கரேஷன் தான் அவங்க பண்ணி வைப்பாங்க. முள்ளிவாய்க்கால் கஞ்சி எமது இனத்தின் பலிகளை உணர்த்துவோம்.
ஒரே வரிகள் வந்துட்டு நார்மலாக கொடுத்துருக்காங்க. போன வருஷம் இதில் நிறைய பேர் வந்து இருந்தாங்க. கிட்டத்தட்ட அப்படி சொல்கிற போலீஸார்களாக இருக்கட்டும், இலங்கை இராணுவ படையினராக இருக்கட்டும், இதில் போகும்போது எல்லா பேருமே நிறுத்தி எல்லா பேருக்கு தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது அந்த வழிகள் அன்னைக்கு அந்த நாட்களில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு கஞ்சை வந்து எப்படி குடித்து தங்களோட உயிரை வந்து காத்து கொண்டாங்க அப்படிங்கிறத இப்போ இருக்கிறவங்க வந்துட்டு மறக்காமல் அதை உணர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து வருஷம் வருஷம் பண்ணுவாங்களாம். முள்ளையக்கால் கஞ்சி எமது இனத்தின் பலிகளை உணர்த்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரே வார்த்தையோட வந்து நிற்பாட்டிருக்காங்க. மே 18 நான் சொல்லி நிறைய இடத்துல வந்துட்டு சிரட்டைகள் கொடுக்குறது வந்து ரேராக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. நிறைய இடங்கள் வந்துட்டு ஒன் டே கப்பில் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு சில இடங்கள் வந்துட்டு சிரட்டையை வந்து பயன்படுத்துகிறாங்க. மற்றும் பாருங்கள் மே 18 அப்படின்னு சொல்லி போன வருஷம் நிறைய சிரட்டையில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து ஒரு அளவுக்கானதெல்லாம் சிரட்டையில் கொடுக்குறாங்க. கூட வந்து ஒன் டே கப்புகளை தான் பயன்படுத்துகிறாங்க. இதை குடிச்சு பார்த்து இதோட சுவை எப்படி இருக்கு அப்படிலாம் வந்து நம்ம சொல்ல இல்லாது, அப்படியெல்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லை. இதை வந்து அந்த காலத்தில் அவங்க வந்து குடிக்கும் போது உயிரை வந்து காத்து கொண்டாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு தான் அந்த ஒரு வழி உணர்த்துறதுக்காக வேண்டி தான் இது. இப்போ நாங்கள் இப்போ இந்த சுண்டிக்குளம் ஜங்ஷனுக்கு வந்து டைம் போயிட்டுதுன்னு சொன்னால் முள்ளிவாய்க்கால் பக்கமெல்லாம் போயிட்டு வந்து சேர்ற நேரம் வந்து டைம் போயிட்டுது. இல்லை சொன்னால் வருஷம் இங்கே ஒரு வயசான ஒரு அம்மா வச்சு தான் வந்து கொடுத்து அதை செய்கிறவங்க வந்து, அதாவது ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பள்ளிக்கூட பிள்ளைகள் வந்து எல்லாருமே வந்து வாருது வழக்கம். ஓகே, இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து சுண்டிக்குளம் ஜங்ஷன். ஸோ வந்து போன வருஷம் கூட வந்துட்டு இந்த தமிழர்களின் உயிர் காத்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியில் வந்துட்டு இதை தான் மெயினாக வந்து பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல தான் வந்து ஸோ வந்து அதே மாதிரி இன்றைக்கி வரதுக்கு கொஞ்சம் நாங்கள் லேட் ஆகிட்டேன். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்துட்டு வந்தாங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து நிறைய இடங்கள் வந்துட்டு கம்மி, அதாவது குறைஞ்ச அளவில் தான் இதை கொடுக்குறாங்க. நாங்கள் பார்த்த அளவுக்கு வந்துட்டு இங்கே அடுத்து வந்துட்டு முல்லைத்தீவு ஆங்ஸில் அந்த ஒரு இடத்துல தான் கொடுக்குறாங்க. மற்ற இடங்கள் வந்துட்டு காணக்கூடிய மாதிரி இல்லை. இல்லைன்னு சொன்னால் ரோட்டுக்கு ரோடு போன வருஷம் வந்து கொடுத்தாங்க. காரணம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் வந்துட்டு இப்போ நாட்டில் நடக்கிற அசாதாரண சூழ்நிலைகள் வந்து ஸோ தெரியும். ஸோ அதனால தான். ஓகேக்கா, இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் எத்தனை வருஷமா வந்து இதை கொடுக்குறீங்க? நாங்கள் இது வந்து 15வது ஆண்டாக நினைவு கூறிக்கொண்டிருக்கிறோம். 15 வருஷம் இதே இடத்துல வந்து கொடுக்குறது. இதே இடத்துல கொடுக்குறது. 15 வருஷம் வந்து இது இடத்துல கொடுக்கும்போது எந்த பிரச்சனைகளையும் பாரலையா உங்களுக்கு? இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த வருஷம் நாங்கள் இதை செய்வோமா என்ற ஒரு கேள்விக்குறியிலான் நாங்கள் இருந்த பட்சத்திலையும் எங்களுக்கு போலீஸ் ஏரியாவில் கால் பண்ணி கேட்டிருந்தவையல் ஒரு காயில் 2 தடவை எங்களை கால் பண்ணி கேட்டிருந்தவையால் நீங்கள் இந்த கஞ்சி கொடுக்க இல்லையான்னு சொல்லி நாங்கள் கொடுக்க இல்லையான்னு சொல்லியிருந்தோம். என்னடா நாங்கள் இதை சிறப்பாக நடத்துவோமோன்றது எங்களுக்கே எனக்கு ஒரு பயமா இருந்தது. இருந்தும் எங்களோட ஒரு இளைஞர் அணி வந்து முன்னின்று செய்ததால இன்றைக்கு நாங்கள் இந்த நினைவு கூறி இந்த கஞ்சியை வழங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ உண்மையில நீங்க வருஷம் இதை மறக்காம செய்யறதுக்கான காரணம் எங்களோட உறவுகள் அத்தனை பேருமே 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே இனப்படுகொலை செய்யப்பட்டதை நினைவு குறித்தான் நாங்கள் இந்த நினைவு கஞ்சியை வழங்கி கொண்டிருக்கிறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அந்த டைம் முள்ளிவாய்க்காலில் கடைசியில் இருந்தவங்க வந்துட்டு வருவாங்களா? கடைசியில் இருந்த வேலை மிரிக்கணும் நாங்களும் உறவுகளை இழந்த நான் கூடுதலாக இன்றைக்கெல்லாம் எங்கட இதில் வந்து விளக்கு வச்ச அம்மா வந்து கணவரை இழந்திருக்கிறா, பிள்ளைகளை இழந்திருக்கிறா. இப்போ அவையெல்லாம் முன்னுக்கு வந்து நாங்கள் விளக்கு வச்சு அவைகளுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து நாங்கள் இந்த கஞ்சியை வழங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த கஞ்சி வந்து நீங்கள் கொடுக்குறீங்க ரைட். இப்போ எங்களுக்குலாம் நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், அதாவது இந்த இளம் தலைமுறைகள் வந்துட்டு இதை கொடுக்கும்போது எதுக்காண்டு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன காரணம் சொல்கிறீங்க? கட்டாயமாக கேட்பார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய பதில் நாங்களும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்களோட இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்றது அழிஞ்சு போகாமல் எங்களோட அடுத்தடுத்த தலைமுறையும் இதை தொடர்ந்து செய்வார்கள் என்றதை நான் இந்த நிலையில சொல்ல விரும்புகிறேன்.
ஓகே, இப்போ இது நாள் வரைக்கும் பெரிதளவான எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து வரல. உண்மையில் வந்து அரசாங்கங்கள் மாறி மாறி இருக்கும்போதும் வந்துட்டு நார்மலாக வந்து இதற்கான அனுமதிகள் வந்து வழங்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது. இப்போ இதை முடிஞ்சதுக்கு இது வரைக்கும் இந்த போன வருஷம்லாம் நீங்கள் பண்ணதில் வந்துட்டு நடத்தினதுக்கு அப்புறமா வந்து என்ன சொன்ன நடத்துறதுக்கு முன்னா வந்துட்டு விசாரணைகள் அப்படி இப்படி சொல்லி எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து விசாரணை வர இல்லை, இது வரைக்கும் வர இல்லை. ஆனால் அவர்கள் கோல் பண்ணி கேட்பினோம், இது யார் முன்னிலையில நடத்தப்படுது, யார் செய்யணும், யார் இதுக்கு நிதி உதவி செய்யணும் என்றெல்லாம் கேட்பினோம். ஆனால் நாங்களே தான் காசை போட்டு நாங்கள் தான் செய்யறோம்ன்றதை நாங்கள் அவைக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வருஷம் அவையல் எங்களுக்கு முன்கூட்டியே எங்களை கோல் பண்ணி கேட்டிருந்தவையல் யார் இதை செய்ய போயினோம் இவங்க செய்யறீங்கள் என்று சொல்லி. அப்ப நாங்க செய்ய இல்லை என்று சொல்லி இருந்த நாங்கள் சொல்லிட்டும் எங்கட அந்த நினைவுனால நாங்க மறக்க முடியாதன்ற ஒரு காரணத்தால எங்கட இளைஞர்கள் எல்லாருமா சேர்ந்து இன்றைக்கு இந்த நினைவுனால செய்து கொண்டு. இப்போ இந்த கஞ்சிக்குள்ள வந்து என்னென்னலாம் வந்து சேர்க்கிறீங்க? கஞ்சி வந்து நாங்கள் உண்மையிலேயே முள்ளிவாய்க்காலில் வந்து உப்பு கஞ்சி என்று சொல்லி உப்பும் அரிசியும் பெரிய அளவில் இல்லை, பால் இல்லாத ஒரு கஞ்சியை காய்ச்சி தான் நாங்கள் உப்பு கஞ்சியாக குடிச்சு கொண்டு வந்தாங்க. அதே இதைத்தான் நாங்கள் இன்றைக்கும் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இனி டைமில் அவைகள் எங்களுக்கு என்ன பிரச்சனை எடுப்பினோம்னு சொல்ல தெரியாது. ஏன்னா எங்களை கோல் பண்ணி கேட்டிருந்தவள் ஏற்கனவே நீங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவுநாள் கொண்டாடுறீங்களா என்று கேட்க நான் இல்லை என்று சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைய நிலைமையில் அவை வந்து பார்வையிட்டு போட்டோக்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிருக்கணும். ஆனால் இதை வச்சு இனி அவையல் பிரச்சனைகள் கொண்டு வருவினமான்றது எங்களுக்கு தெரியாது. அப்போ அச்சத்துக்கு மத்தியில தான் இதை வந்து அச்சத்துக்கு மத்தியிலும் செய்கிறோம். ஆனால் இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் இல்லை, எங்களோட அடுத்தடுத்த தலைமுறையும் விடாது. உண்மையில வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு அத்தனை பேரோட உயிரையும் வந்து காத்தது வந்துட்டு இந்த ஒரு முள்ளிவாய்க்கால் கஞ்சி. ஸோ வந்து உயிர் காத்ததை வந்து நம்ம எப்பவுமே வந்து மறக்கக்கூடாது. இப்போ சின்ன வயசுல நான் வந்து இப்போ சோறு சாப்பிட்றோன்னு சொன்னால் வளர்ந்தது வந்து நான் அன்னைக்கு வந்துட்டு நூடுல்ஸ் சாப்பிட்றோன்னு சொன்னால் அன்னைக்கு என்ன வாழ வச்சது வந்து சோறு தான். அதுக்காண்டி நான் நூடுல்ஸ் சாப்பிட்டு தான் வாழ்ந்தேன்லாம் வந்து சொல்ல இயலாது. ஸோ அன்னைக்கு வந்துட்டு கஞ்சி தண்ணிக்கு கூட வழி இல்லாமல் இருந்தப்போ வந்துட்டு இந்த ஒரு உப்பு கஞ்சி இதுதான் வந்துட்டு எல்லா பேரோட ஒரு உயிரையும் காத்து. அதனால தான் வந்து வருஷம் அதை வந்து ஞாபகம் ஊட்டி கொண்டிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு வந்துட்டு ஃபைனல், அதாவது இறுதி நாள் இறுதி நாள் வந்து எத்தனையோ பேர் வந்து உயிரை வந்து தியாகம் செய்த நாள், அந்த பொதுமக்கள் நிறைய பேர் வந்து கொத்த இறந்த நாள். ஸோ அதை வந்து நினைவு கூர்ந்து அதுக்காக வேண்டி நீங்கள் எங்கே ஏதாச்சும் பண்ணுறீங்களா? இல்லை, அதுக்காக நாங்கள் எங்களோட இளைஞர்கள் சேர்ந்து ஒரு மோட்டார் பைக் ஒரு பேரணி உண்டு. அது வளமையாகவே நாங்கள் இங்கே இருந்து செல்றோம். நாங்கள் அந்த பேரணி நாளைக்கும் செல்லும் என்றதை தெரியும். இங்க இருந்து எங்க போறீங்க? இங்க இருந்து முள்ளிவாய்க்காலுக்கு போறோம். ஓகே, இப்போ நாளைக்கு அப்படின்னு சொன்னா சந்தீபம் அந்த இடத்துக்கு வந்து நன்றி. நன்றி.